விதியை வெல்ல முடியுமா? அவையார் சொன்னார்கள், விதியை வெல்ல முடியலாம். விதியை வெல்ல முடியும். எதால? விதியை சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லை. யாரு சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாகன விபத்து என்பதே ஏற்படாது. ஏன்னா சிவபெருமானுடைய இன்னொரு அம்சம் காலபைரவர். அதனால அந்த காலபைரவருடைய அருளாலே நமக்கு வாகனத்திலே அடிபடுவது என்கின்ற நிகழ்ச்சி என்பதே நடக்காத சிவனை வழிபாடு செய்பவனுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். அந்த வகையிலே இப்பொழுது சிவபுராணத்தை இந்த அபிஷேகத்திலே எம்பெருமானுக்கு பிடித்த மாணிக்கவாசகரை சிவபெருமான் தன்னுடைய திருப்பாதங்களை கொடுத்து ஆட்கொண்டார். திருப்பெருந்துறையிலே குதிரை வாங்குவதற்காக மாதவர் என்ற பெயரிலே மதுரை மதியிலே இருந்து சென்ற மாணிக்கவாசகரை எம்பெருமான் திருப்பெருந்துறையிலே அவருடைய பாதத்தை அவருடைய திருமுடியிலே சுட்டி அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். கொண்டு போன செலவையெல்லாம் கொண்டு போன பணத்தை எல்லாம் அவரே சிவபெருமானுடைய ஆலயத்தை கட்டுவதற்கே பயன்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் பாடிய அற்புதமான சிவபுராணம். அதாவது நம்முடைய உடம்பிலே 96 தத்துவத்தாலாவது ஒரு மனித தேகம். ஒரு மனித உடம்பில் 96 தத்துவங்களை அடக்கியது ஒரு மனித தேகம். அப்படிப்பட்ட 96 தத்துவங்களாலான மனித தேகத்தையே குறிக்கக்கூடிய அற்புதமான பாடல் சிவபுராணம். அதாவது பிள்ளையார் துதியே பாடாத 2 பாடல். எல்லா பாட்டுக்கும் விநாயகர் துதி இருக்கும். திருப்பூர்ல இருந்து எல்லாத்துக்கும் விநாயகர் துதி இருக்கும். ஆனா சைவத்தில் இருக்கின்ற ஞான சம்பந்த பெருமான் எல்லாரும் விநாயகர் துதி பாடி இருக்கிறாங்க. தேவாரெல்லாம் பாடும்போது நேரடியே இறைவனையே போற்றுவார்கள். அந்த வகையிலே மாணிக்கவாசகர் அற்புதமாக இருந்திய இந்த சிவபுராணமானது இந்த அபிஷேக வாகின்ற அப்துல்லாபுரத்தில் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆதிலிங்கேஸ்வரர் ஆதி காமாட்சி. காமாட்சியை பார்க்க 2 கண்ணு போதாது. அவ்வளவு அழகு நிறைந்த அந்த அம்பாருடைய திருவடிகளை போற்றிக் கொண்டு இப்பொழுது சிவ